ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சீக்ரெட் டு ரிலேஷன்ஷிப்ஸ். மேரி டைமண்ட் அப்படிங்கிறவங்க ஃபெங் ஷூயி கன்சல்டன்ட், டீச்சர் அண்ட் ஸ்பீக்கர். தி சீக்ரெட் பத்தி இவங்க நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. தி சீக்ரெட் அப்படிங்கிறது நம்ம தான் இந்த பிரபஞ்சத்தோட கிரியேட்டர்ஸ்னு நமக்கு புரிய வைக்குது. நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம உருவாக்கி நம்ம அடைஞ்சுக்கிறோம். அதுக்கு நம்ம ஆசைகள், எண்ணங்கள், உணர்வுகள் தான் ரொம்ப முக்கியம். ஒரு நாள் மேரி ஆர்ட் டைரக்டரோட வீட்டுக்கு போறாங்க. அவர் ஃபேமஸான ஃபிலிம் ப்ரொடியூசர். அவரோட வீட்டோட ஒவ்வொரு மூலையிலையும் ஒரு பொண்ணோட புகைப்படம் இருந்திருக்கு. அந்த பெயிண்டிங்ஸ்ல நேக்கடா ஒரு பொண்ணு ஒரு துணி வச்சு தன்னை க்ளோஸ் பண்ணிருக்கா. ரொம்ப அழகா இருக்கா. நான் உன்னை பார்க்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி போஸ்ல அவ நிக்கிறா. அந்த பிக்சர்ல இருந்து மேரிக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அவங்களும் அந்த டைரக்டர் கிட்ட, உங்களுக்கு ரொமான்ஸ்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு, நீங்க என்ன ஜோசியக்காரங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மேரி, இல்ல, ஆனா நீங்களே பாருங்க, உங்க வீட்டோட 7 இடத்துல அதே பொண்ணதான் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரும், ஆமா, எனக்கு இந்த மாதிரி பெயிண்டிங் தான் பிடிக்கும், இதை நானே பெயிண்ட் பண்ண அப்படின்னு சொல்றாரு. அப்பனா இது இன்னும் கஷ்டமாச்சே, இதுல உங்களோட கிரியேட்டிவிட்டி தெரியுது, உங்க மனசுல இருக்க விஷயங்கள் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க மேரி. அவரு ரொம்பவே ஹேண்ட்ஸமான ஆளு. அவரை சுத்தி அத்தனை நடிகைகள் இருக்காங்க. ஆனால் அவருக்கு ரொமான்டிக் லைஃப் கிடைக்கலன்னு திங்க் பண்ண மேரி அவர்கிட்ட, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரும், நான் வாரத்துக்கு 3 பொண்ணை டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மேரியும், ஓகே, அதை பெயிண்ட் பண்ணுங்க, உங்களை சுத்தி 3 பொண்ணுங்க நிக்கிற மாதிரி வரைஞ்சு உங்களோட வீட்டுல இருக்க எல்லா மூலையிலையும் அந்த பெயிண்டிங்க தொங்க விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. 6 மாசம் கழிச்சு திரும்ப மேரி அவரை பாக்குறாங்க. உங்க காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரும், ரொம்பவே நல்லா இருக்கு, நிறைய பொண்ணுங்க என்ன டேட் பண்றதுக்காக கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அது உங்களோட ஆசை, அதனாலதான் நிறைவேறிடுச்சு அப்படின்னு மேரி சொல்றாங்க. பல வருஷமா எனக்கு டேட்டிங்கான வாய்ப்பே கிடைக்கல, ஆனா இப்ப வாரத்துக்கு 3 பொண்ணுங்களோட டேட் பண்றேன். ஆனா எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணணும், நான் ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மேரியும், அப்போ ஓகே, அதையும் பெயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவரும் ஒரு அழகான பெயிண்டிங்க பண்றாரு. 1 வருஷம் கழிச்சு அவருக்கு கல்யாணமும் ஆகுது. சந்தோஷமாவும் இருக்காரு. இது எதனால அப்படின்னா, அவரோட ஆசைய அவர் வெளிப்படுத்தாததுனாலதான் அவர் ஆசைப்பட்ட மாதிரி பல வருஷம் இருக்க முடியல. ஆனா ஒரு தடவை வெளிப்படுத்தினதும் அவருக்கு அவரோட ஆசை நிறைவேறிடுச்சு. சோ உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஆசை இருக்குன்னா அதை வெளிப்படுத்தி அதுக்கப்புறமா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. மேரி தன்னோட கிளையண்ட்டை தி சீக்ரெட் வச்சு ரொம்ப சிறப்பான முறையில வழி நடத்திருக்காங்க. நம்ம எண்ணங்கள் உருவாக்குற கலை தான் செயல்பாடா வெளிப்படுது. நம்ம எண்ணங்கள் தான் நமக்கு பேசுறதுக்கான வார்த்தைகளை சொல்லி கொடுக்கும், உணர்வுகளை கொடுக்கும், செயல்களை செய்ய வைக்கும். நம்ம ஆழ் மனசுக்குள்ள என்ன எண்ணங்கள் இருக்குன்னு நமக்கு சில நேரங்கள்ல புரியாது. அது நம்ம செய்யற செயல்கள்ல சில நேரம் வெளிப்படும். அந்த பிலிம் டைரக்டரோட கதையில பார்த்த மாதிரிதான் அவர் வரைஞ்ச அந்த பெயிண்டிங்ல அந்த பொண்ணு அவரை வேணான்னு சொல்லிட்டு தள்ளி போற மாதிரி இருக்கு. அப்ப அவரோட எண்ணம் அதுல இருந்து வெளிப்படாது. சோ நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் நம்ம எந்த நிலைமையில இருக்கும், இதெல்லாம் சில நேரங்கள்ல நமக்கே புரியாம நம்மளோட செயல்கள் மூலமா தான் வெளிப்படும். அதை பாசிட்டிவ் வழியில மாத்தணும்னா அதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் பயன்படுத்தணும். உங்க வாழ்க்கையில நீங்க எதையாவது அடையணும்னா உங்களோட செயல்கள் உங்க ஆசைகளுக்கு தடையா வராம பாத்துக்கோங்க. இதுக்கு மைக் டூலி ஒரு சிறந்த உதாரணத்தை கொடுக்கறாரு. ஒரு விமன் தன்னோட வாழ்க்கைக்கு பெர்ஃபெக்ட் பார்ட்னரை அட்ராக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வேணும்னு எல்லாத்தையும் முடிவெடுத்துடுறாங்க. அவரோட குணம் எப்படி இருக்கணும், பர்சனாலிட்டி எப்படி இருக்கணும், இப்படி எல்லாத்தையுமே டீட்டெயில்டா யோசிச்சு விஷுவலைஸ் பண்றாங்க. இப்படி டீட்டெயில்டா கற்பனை பண்ணியுமே தன்னோட லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல. ஒரு நாள் அந்த விமன் வீட்டுக்கு வராங்க. அப்ப அவங்களோட கேரேஜுக்கு நடுவுல காரை பார்க் பண்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது, இப்படி நானே கேரேஜுக்கு நடுவுல காரை பார்க் பண்ணிடுறேன், அப்ப என் பார்ட்னர் எங்க காரை பார்க் பண்ணுவாரு? அப்பதான் அவங்களோட செயல்ல அவங்க செய்யற தவறுகள் அவங்க கண்ணுக்கு தெரியுது. அவங்களோட இந்த செயல் மூலமா இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன தகவல் போகுதுன்னா, அவங்க ஆசைப்படுறது கிடைக்கும்னு அவங்க முழுசா நம்பல அப்படிங்கிற தகவல் தான் போகும். சோ பிரபஞ்சமும் அதை ஏத்துக்கும். உடனே அந்த விமன் அவங்க கேரேஜ சுத்தம் பண்ணிட்டு அவங்களோட காரை ஓரமா நிப்பாட்டிட்டு தன்னோட பார்ட்னரோட காருக்காக இன்னொரு இடத்த விட்டு வைக்கிறாங்க. அப்புறம் அவங்க பெட்ரூமுக்கு போய் கபடை ஓபன் பண்ணி அவங்க ட்ரெஸ்ஸை ஃபுல்லா ஒரு ஓரமா அடுக்கிட்டு அவங்க பார்ட்னர் ட்ரெஸ் வைக்கிறதுக்காக இடத்த மிச்சம் பண்றாங்க. அவங்க பெட்ல நடுவுல தான் எப்போதும் படுத்திருப்பாங்க. அன்னையில இருந்து அவங்க பெட்ல ஒரு ஓரமா படுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் டின்னர் சாப்பிட போறப்பதான் அவங்க பக்கத்து டேபிள்லயே அவங்களுக்கான பெர்ஃபெக்ட் பார்ட்னர் உட்கார்ந்துருக்காரு. ஆல்ரெடி தான் தன்னோட லைஃப் பார்ட்னரோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க வாழ்க்கைய வாழ்ந்ததுனால அவங்க வாழ்க்கை துணை சீக்கிரமே கிடைச்சிடுறாரு. இப்ப அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா இருக்காங்க. சோ நம்ம செயல்கள் மூலமா பண்ற சின்ன சின்ன தவறுகளுமே நம்மளோட ஆசைகளை பாதிக்கும். இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆத்தர் ராண்டா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த கதை ஆத்தர் ராண்டாவோட தங்கச்சியான கிளெண்டாவோட கதை. தி சீக்ரெட் படத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிளெண்டா தான்.
அவங்க ஆஸ்திரேலியால வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆஸ்திரேலியால தான் ஒர்க்கும் பண்றாங்க. அப்போ ஆத்தர் ராண்டாவோட யூஎஸ் ஆபீஸுக்கு மாறணும். யூஎஸ்க்கு மூவ் ஆகணும்னு கிளெண்டாக்கு ஆசை. கிளெண்டாக்கும் சீக்ரெட் பத்தி நல்லாவே தெரியும். சோ கிளெண்டாவும் சீக்ரெட்டை பயன்படுத்த முடிவெடுக்கிறாங்க. ஆனா அவங்க செய்யற செயல்கள் எதுவுமே யூஎஸ்க்கு கிளம்புற மாதிரி இல்ல. அதனாலதான் நம்ம இன்னும் ஆஸ்திரேலியாலே இருக்கோம்னு கிளெண்டா புரிஞ்சுக்கிறாங்க. சோ பவர்ஃபுல் ஆக்ஷன்ஸ்குள்ள இறங்குறாங்க. அவங்களோட எல்லா மெம்பர்ஷிப்பையும் கேன்சல் பண்றாங்க. அவங்களுக்கு தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்துடுறாங்க. ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு யூஎஸ் போறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் பேக் பண்றாங்க. 4 வாரங்கள்ல கிளெண்டா யூஎஸ்ல ஆத்தர் ராண்டாவோட யூஎஸ் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. சோ நீங்க என்ன கேட்டீங்கன்னு யோசிச்சு பாருங்க. உங்க செயல்கள் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கான்னு அனலைஸ் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு விஷயத்த கேட்டுட்டு அதுக்கு எதிரான செயல்கள் செய்யறப்போ பிரபஞ்சம் அதை நிறைவேத்தாது. உங்க ஆசைகளுக்கு ஏத்த மாதிரியான செயல்களை நீங்க செய்யுங்க. ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப முக்கியமானது அண்டர்ஸ்டாண்டிங் தான். உங்க லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்ல, யார் உங்க வாழ்க்கையில எந்த உறவு முறையில வந்தாலுமே நீங்க முதல்ல அவங்கள புரிஞ்சுக்கணும். உங்க 2 பேருக்கும் மத்தியில புரிதல் இருக்கணும் அப்படின்னு லீசா நிக்கோல்ஸ் சொல்றாங்க. மத்தவங்க உங்களை நல்லா மரியாதையோட நடத்தணும்னு எதிர்பார்க்கறீங்க. ஆனா நீங்க மத்தவங்கள அதே மாதிரி நடத்துறீங்களா? உங்களை நீங்களே மரியாதையோடையும் அன்போடையும் நடத்துறீங்களா? அதை சிந்திச்சு பாருங்க. உங்களோட செயல்கள் தான் உங்களோட சக்தி வாய்ந்த எண்ணங்கள். உங்களை நீங்களே அன்போடையும் மரியாதையோடையும் நடத்தல அப்படின்னா உங்களுக்கு நீங்க போதுமானதா இல்ல அப்படிங்கிற அர்த்தத்துலதான் நடந்துக்கிறீங்க. அந்த சிக்னல் இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவும். அப்ப மிச்சம் இருக்க மக்களும் உங்களை ஒழுங்கா நடத்த மாட்டாங்க. சோ உங்க மேல நீங்க அன்பு காட்ட ஆரம்பிங்க, மரியாதையை கொடுக்க ஆரம்பிங்க. அது அப்படியே இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி மத்தவங்களும் உங்க மேல அன்பு காட்டுவாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அன்பு காட்டுற மக்களையும் மரியாதை கொடுக்கற மக்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். நிறைய பேரு மத்தவங்களுக்காக தங்களை தியாகம் பண்ணுவாங்க, தங்களோட தேவைகளை தியாகம் பண்ணுவாங்க. அப்படி தியாகம் பண்ணா நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது தப்பு. உங்களோட தேவைகளை தியாகம் பண்ணி மத்தவங்களை திருப்திப்படுத்துறப்போ உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் நீங்க இழக்கிற சக்தி தான் வெளியாகும். சோ எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சத்துல இருந்து எல்லாமே கிடைக்கும். மத்தவங்களுக்காக நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்க வேலை உங்களை பாத்துக்கிறது மட்டும்தான். உங்களுக்கு முதல்ல நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த ஃப்ரீக்வன்சி எல்லா இடங்களுக்கும் பரவும். உங்களுக்கு யாரெல்லாம் நெருக்கமா இருக்காங்களோ அவங்க கிட்டயும் போகும். சோ உங்க மேல அன்பு மற்றும் மரியாதையை கொடுக்கறவங்க தான் உங்களை சுத்தி இருப்பாங்க. நம்மள நிறைய பேரு நம்மள கடைசி பொசிஷன்லயே தான் வச்சிருப்போம். நான் எதுக்கும் உருப்படாதவன், எதை அடையிறதுக்கும் எனக்கு தகுதி இல்ல அப்படின்னு தான் நினைப்போம். இப்படிப்பட்ட உணர்வுகள் நமக்குள்ள இருந்தா நம்ம தகுதி இல்லாத நிலைமைய தான் அதிகம் அடைவோம். உங்களோட திங்கிங்கை நீங்க மாத்தணும். அப்பதான் உங்க வாழ்க்கையும் மாறும். முதல்ல உங்களை நீங்க பாத்துக்கிட்டாதான் மத்தவங்களை நீங்க பாத்துக்க முடியும். எப்பவுமே முதல் ப்ரையாரிட்டிய உங்களுக்கு கொடுங்க. நீங்க முதல்ல என்ஜாய் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். நீங்க சந்தோஷமா இருந்தாதான் உங்களை சுத்தி சந்தோஷத்தை கொடுக்கற மக்களை மட்டும் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஏன் உங்களை நீங்களே காதலிங்க, உங்க மேல அன்பு காட்டுங்க அப்படின்னு ஆத்தர் ராண்டா சொல்றாங்கன்னா, உங்க மேல நீங்க அன்பு காட்டாம உங்களை நீங்க காதலிக்காம கண்டிப்பா உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. உங்களை பத்தி நீங்க தவறாவே எண்ணங்கள் வச்சிருந்தா உங்களை தேடி வர அன்பையும் நீங்க தடுத்து வச்சிருப்பீங்க. அதுவே நீங்க உங்க மேல அன்பு ஜாஸ்தி கொட்டுறப்போ நல்ல ஃபீலிங் கிடைக்கும். அது மட்டுமல்லாம உடல் நலம், செல்வம் இதெல்லாமே கூட அதிகரிக்கும். சோ எப்பவுமே உங்களை பத்தி சிறப்பா யோசிங்க. உங்களை எப்பவுமே உயர்ந்த இடத்துல வச்சுக்கோங்க. பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே யோசிங்க. இதுலெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்றப்போ உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறைய விஷயங்களை கொடுக்கும். நீங்க எதை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அட்ராக்ட் பண்ணுவீங்க. சோ உங்களை பத்தி நல்லதா மட்டுமே யோசிங்க. ரிலேஷன்ஷிப்ஸ்னு வரப்போ நம்ம அதிகமா ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிப்போம். உதாரணத்துக்கு என்னோட ஒன்னா வேலை பாக்குறவரு ரொம்ப சோம்பேறியா இருக்காரு, அதனால எனக்கும் கிரெடிட்ஸ் வர மாட்டேங்குது. என்னோட பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கா. என்னோட குழந்தைங்க என்ன வேலை பார்க்க விடாம நச்சரிக்கிறாங்க. இப்படி பல கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுவோம். சோ மத்தவங்க என்ன தப்பு பண்றாங்க அப்படிங்கறது தான் நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்றோம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிக்கணும், கம்ப்ளைண்ட் பண்ணிக்க கூடாது. நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம்னா அதே விஷயங்களை தான் நாம திரும்ப திரும்ப அடைஞ்சுக்கிட்டே இருப்போம். இந்த பிரபஞ்சத்தை ஒவ்வொரு பாரம்பரியத்திலையும் ஒவ்வொரு பேர்ல அழைப்பாங்க. சில பேரு பரபிரம்மம்னு சொல்லுவாங்க. சோ இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம எந்த அடைமொழி வேணாலும் கொடுத்துருக்கலாம். ஆனா இந்த உலகத்துல இருக்க எல்லா பாரம்பரியமுமே நம்மளை விட பெரிய சக்தி ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத ஆழமா நம்புறாங்க. அந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற பூதம் என்னைக்குமே தாங்களின் கட்டளை எனது பாக்கியம் அப்படின்னு ஒரே விஷயத்த மட்டும்தான் சொல்லும். இத உங்க கதையா எடுத்து பாக்குறப்போ உங்களோட மொத்த வாழ்க்கையிலயும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க தான் உங்க ஆசைகளை கேக்குறது மூலமா உருவாக்கிருப்பீங்க. நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் அந்த பூதம் செய்யும். அந்த பூதம் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்க என்ன சிந்திச்சாலும், என்ன பேசினாலும், என்ன செஞ்சாலும் அந்த பூதம் உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நீங்க சிந்திக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வேணும். நீங்க பேசுற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வேணும். நீங்க செய்யற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வேணும்.
அப்படின்னு அந்த பூதம் தானாவே புரிஞ்சுக்கும். நீங்க ஜஸ்ட் சிந்திக்கிறப்பவே உங்களுக்கு அது கொடுத்துரும். நீங்க தான் இந்த பிரபஞ்சத்தோட மாஸ்டர். அந்த பூதம் உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் செய்யும். ஏன் நீ இதெல்லாம் கேக்குறன்னு உங்களை எதிர்த்து கேள்வி கேட்காது. நீங்க என்ன சிந்திச்சாலும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து மக்கள் மூலமாவோ இல்ல வேற விஷயங்கள் மூலமாவோ உங்க ஆசைய நிறைவேற்றிடும். உட்காந்து ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதுங்க. நிகழ்காலத்துல எழுதுங்க. உதாரணத்துக்கு, இப்ப நான் வாழுற இந்த வாழ்க்கைய நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமாவும் நன்றியோடையும் இருக்கேன் அப்படின்னு ஆரம்பிச்சு எப்படியெல்லாம் உங்களோட வாழ்க்கை இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நிகழ்காலத்துல நடக்கிற மாதிரியே நீங்க அதை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியே எழுதுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு தான் இருக்கு. சோ உங்களுக்கு என்ன தேவைன்னு தெளிவா சிந்திச்சு முடிவெடுங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்க தெளிவா இல்லைன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்காது. நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் கிட்ட மிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சி அனுப்புவீங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்கிற முடிவும் மிக்ஸ்டு ரிசல்ட்ஸா தான் இருக்கும். நீங்க கேட்ட நொடியே உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிரும்னு நீங்க நம்பணும். முழுமையான ஆழமான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். இந்த பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி. நீங்க வச்சிருக்க எண்ணங்கள்ல எது டாமினன்டான எண்ணமோ அதை இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூனிவர்ஸ் கிட்ட கொண்டு போயிட்டு திரும்ப உங்களுக்கே கொடுக்கும். நீங்க ஒரு ஆசை வச்சா அதை நீங்க அடைஞ்சிட்ட மாதிரி நம்பிக்கை வைக்கணும். நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சிருச்சுன்னு நீங்க நம்புறப்போ அது உங்க வாழ்க்கையில பிரதிபலிக்கும். நீங்க ஆல்ரெடி ஆசைப்பட்ட எல்லாத்தையும் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து வாங்கிட்ட மாதிரி ஃப்ரீக்வன்சியை வெளியிடுறப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் மக்கள், சூழ்நிலை இப்படி எல்லா இடங்களுக்கும் அந்த ஃப்ரீக்வன்சி அனுப்பி உங்களுக்கு அது கிடைக்க வைக்கும். நீங்க ஏதாவது வெக்கேஷன் போறதுக்கு புக் பண்றீங்க, பிராண்ட் நியூ காரை ஆர்டர் பண்றீங்க, இல்ல புது வீடே வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களோடதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். இதுதான் பிலீஃப். ஒரு பொருளை ஆசைப்பட்டு அடையிறதுக்கு முன்னாடி அது உங்களோடதுதான் அப்படிங்கிற உணர்வும் நம்பிக்கையும் உங்களுக்குள்ள இருக்கணும். அப்போதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த உலகம் முழுக்க அந்த விஷயத்தை பரப்பி நீங்க ஆசைப்பட்டதை கொண்டு வரும். அந்த நம்பிக்கை தான் உங்ககிட்ட இருக்க மிகப்பெரிய சக்தி. நீங்க ஆசைப்பட்டதை அடைய போறோம்னு நம்பிட்டீங்க, அதை அடையறதுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க முன்னாடி நடக்க போற அற்புதத்தை நீங்க பாப்பீங்க. எப்படி நீங்க ஆசைப்பட்ட விஷயம் உங்களை தேடி வரும், பிரபஞ்சம் எப்படி நான் கேட்டதை கொடுக்கும் அப்படின்னு நீங்க சிந்திக்கிறது தேவையில்லாத விஷயம். உங்களுக்காக இந்த பிரபஞ்சம் செய்யறத அப்படியே செய்ய விடுங்க. அதை அலசி ஆராயாதீங்க. இது எப்படி நடக்குது, பிரபஞ்சம் எப்படி கொடுக்குது அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டா நீங்க ஆசைப்பட்டதுக்கான ஃப்ரீக்வன்சியை வெளியிட மாட்டீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமாயிடும். இப்படி ஆராயிரப்போ நீங்க ஆசைப்பட்டதை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும்னு நீங்க நம்பிக்கை வைக்கலன்னு அர்த்தம். சோ உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புங்க. எப்படி நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்குது அப்படின்னு ஆராய வேண்டாம். நம்புறதுதான் நம்ம கிரியேட்டிவ் ப்ராசஸோட பகுதி. நம்ம ஆசைப்பட்ட விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம ரொம்ப கோவப்படுவோம், ரொம்ப மன வருத்தத்துல உட்காருவோம். நம்ம ஆசைப்பட்டதே கிடைக்கலன்னா இந்த பிரபஞ்சம் பொய்யா அப்படின்னு சந்தேகம் வர ஆரம்பிச்சிரும். அந்த சந்தேகம் தான் உங்களை ரொம்ப மன கஷ்டத்துக்கு ஆளாக்கும். அந்த சந்தேகத்தை மாத்துங்க. நம்பிக்கை அப்படிங்கிற எண்ணத்தை வச்சு அந்த சந்தேகத்தை ரீப்ளேஸ் பண்ணுங்க. ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும், என்னதான் பிடிக்காம இருந்தாலும் அவங்க கூட ஏதாவது ஒரு வழியில நம்ம பேசிட்டே தான் இருப்போம். அவங்க கிட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கதான் செய்யும். இப்போ ஒரு பேப்பர் எடுங்க. அடுத்த 30 நாளைக்கு உட்காந்து மத்தவங்களை பத்தி பாராட்டி அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் எழுதுங்க. ஏன் அவங்கள உங்க வாழ்க்கைக்குள்ள விட்டீங்க, அவ்வளோ நாள் ஏன் அவங்க கூட பழகுனீங்க, ஏன் அவங்கள நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க, இதெல்லாம் பத்தி எழுதுங்க. அவங்க உங்களுக்கு எவ்வளோ ஆதரவா இருந்திருக்காங்க, அவங்க உங்களை எவ்வளோ சந்தோஷப்படுத்திருக்காங்க, அவங்களோட பலம் என்ன, இதெல்லாத்தையும் பத்தி எழுதுங்க. பாராட்டுங்க. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு மத்தவங்களுக்கு அதிகம் வாய்ப்பு கொடுப்பீங்க. அப்ப அவங்க உங்களை சந்தோஷப்படுத்தலன்னா உங்களுக்கு மனசுடைஞ்சு போயிடும். ஏன் இதை பண்ணணும்? உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான பொறுப்பு உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. மத்தவங்க யாருக்கும் உங்க சந்தோஷத்தை கட்டுப்படுத்த உரிமை கிடையாது. உங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்க அவங்களுக்கு உரிமை இருக்கு, ஆனா அதை கட்டுப்படுத்த யாருக்குமே உரிமை இல்ல உங்களை தவிர. உங்களோட அன்பை ஒரு பொருள் மாதிரி கையில எல்லாம் பிடிச்சுக்க முடியாது. மனசார அதை உணரதான் முடியும். அன்பு அப்படிங்கறது ஒரு உணர்வு. மனசார எல்லார்கிட்ட இருந்தும் வெளிப்படணும். அன்பை நீங்க வெளிப்படுத்துறதுக்கான உணர்வுகளுக்கு எல்லையே கிடையாது. நீங்க அன்பை ஜாஸ்தி காட்டுறப்போ உங்க வாழ்க்கை முழுமையடையும். பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நம்ம ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் கிடைக்கும். உங்களை சுத்தி உள்ள எல்லாரையும் நேசிங்க. அன்பு மேல மட்டும் கவனம் செலுத்துங்க. அன்பை நல்லா உணருங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு அதை பல மடங்கா திரும்ப கொடுக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களை சுத்தி உங்க மேல அன்பு காட்டுற மக்களை மட்டும்தான் உருவாக்கும். அவ்வளவுதான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஞாபகமா நம்ம சேனல் பியாண்ட் தி ஆர்டினரி அப்புறம் Body&Soul தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.